வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். அரச மரத்திலை துவையல். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அரச மரத்தில் இதுதான், எவ்வளோ இலசாக இருப்பாங்க. இலசு தான் எடுக்கணும், முத்துனது எடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் ஓகே, முத்துன இலை எடுக்காதீங்க. இலை தேவையானது. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு உடைச்சது கருப்பு, பாசி பருப்பு, கடலப்பருப்பு மட்டும் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மீதி எல்லாமே நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயம், வரமிளகா 4, தேவையான உப்பு, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், அவ்வளோதான். இதை எல்லா பொருட்களையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதே மாதிரி அதுலேயே இலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா ஆறுனப்புறம் மிக்சியில் அடிக்க வேண்டியதுதான். வாங்க, இந்த இலையை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. முன்னாடி பின்னாடி பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காம்பு மட்டும் இருக்கக்கூடாது, வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், வாங்க பார்க்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, வரமிளகா, சீரகம், பெருங்காயத்தூள், வெங்காயம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இலையை கட் பண்ணி இதில் போடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இலையை கழுவிட்டு சுத்தம் பண்ணியாச்சு, குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை ஆட் பண்ண போகிறேன். நல்லா இதுவும் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு, அரைக்க வேண்டியது தான். கொஞ்சம் இதோடு சேர்ந்து உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அரச மரத்திலை துவையல் சூப்பராக வந்திருக்கு. காரம் சாரமாக சாதத்துக்கு பிரசன்ட் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் நம்ம கடக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த கீரை ஐட்டம்ஸ் எல்லாம். என்னோடய வீடியோ 2.15க்கு டெய்லியும் வரும். கண்டிப்பாக பாருங்கள். புது புது ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.